கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பறவைகளை கவனித்து பாருங்கள். காட்டு மிருகங்களையும் கவனித்து பாருங்கள். விசேஷமாக பறவைகளை கவனித்து பாருங்களேன். அவைகள் என்ன செய்கிறது? காலையில் எழுந்து இரை தேட செல்கிறது. இரை தேடுகிறது, இளைப்பாறுகிறது, மீண்டும் இரை தேடுகிறது. இரவிலே தன் வீட்டிற்கு வந்து உறங்குகிறது. மீண்டும் காலையில் எழுந்து இரை தேட செல்கிறது. தேவன் இந்த பறவைகளைப் போலத்தான் நம்மை படைத்தார். ஏதேன் தோட்டத்திலே நம்மை இவ்விதமாக இருக்கும்படிதான் படைத்தார். நாம் காலையில் எழுந்து அந்த தோட்டத்திலே உலாவி மனைவியோடு சந்தோஷமாக இருந்து நமக்கு வேண்டியவைகளை சாப்பிட்டு ஏதோ கூழோ கஞ்சியோ குடிப்பதற்கு அல்ல, நாம் விரும்பியவைகளையும் நமக்கு வேண்டியவைகளையும் நாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை படைத்தார். தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சிந்தையும் நம்மளை குறித்த தேவனுடைய கனவும் அதுவாகத்தான் இருந்தது. ஆதாமின் கீழ்ப்படியாமினால் நாமும் அவனுக்குள் இருந்தபடியினால் அந்த சாபமானது நம் மீது வந்து பலித்தது. கிறிஸ்துவானவர் இரண்டாம் ஆதாமாகிய அவருக்குள் ஆதாமின் சாபத்தை எல்லாவற்றையும் முறியடித்து விட்டபடியினால் இனி அந்த சாபத்தில் நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த பறவைகளைப் போல நாம் சுகமாக வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய பரிபூர்ண சிந்தையாக இருக்கிறது. இதற்கு எதிராக பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்களை குறித்து பேசுபவர்களை கண்டுகொள்ளாதிருங்கள். அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் பாடுபடுவதற்காக அவர் பாடுபடவில்லை. நீங்கள் கஷ்டப்படுவதற்காக அவர் கஷ்டப்படவில்லை. அவர் கஷ்டப்பட்டதும் பாடுபட்டதும் நீங்கள் பாடுகள் இல்லாத வாழ்க்கைக்குள் வாழ்வதற்குத்தான். அதனால் நீங்கள் பாடுகளை அனுபவித்தான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிசாசின் பொய்களை நம்பாதீர்கள். அப்படி அது உண்மை என்றால் தேவன் நம்மை வனாந்திரத்திலே படைத்து அங்கு பாடுபட முடிய நம்மளை அனுமதித்து பின்பு ஏதேனிலே கொண்டு வந்து விட்டு இருப்பார். அப்படி செய்யவில்லையே. தேவன் நம்மை ஏதேன் தான் படைத்தார். நம்மை உலகத்திலே மிகவும் செழிப்பான கானான் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. தேவன் கானான் நோக்கி தான் நம்மளை அழைத்தார். அப்படியானால் தேவனுடைய சித்தம் நம்மளை குறித்து என்னவென்றால் நாம் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதுதான். எப்படி நீங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறீர்களோ பாவத்தை வெறுக்கிறீர்களோ, ஏனென்றால் அது பரிசுத்தம் தேவனுடைய சித்தம். அப்படியே நீங்கள் ஏழ்மையையும் தரித்திரத்தையும் வெறுத்து விடுங்கள். அது தேவனுடைய சித்தமே அல்ல. நீங்கள் செழிப்பையும் உயர்வையும் பெருக்கத்தையும் நீங்கள் விரும்புங்கள். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுவே நீங்கள் தேவனுடைய சிந்தை கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிசாசின் சிந்தைகளை தவிர்த்து விடுங்கள். ஆமேன்.